الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரும் தகையினர்களே, மிகவும் முக்கியமான ஒரு தெளிவு மாநாட்டிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பிறை விவகாரம் என்பது இலங்கை வரலாற்றில் பல சர்ச்சைகளை கடந்து வந்த ஒரு வரலாறு. பலர்களுக்கும் பல கேள்விகள் உள்ளத்தில் என்றும் மூசலாடி கொண்டே இருக்கும். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மீடியா சகோதரர்கள் இதற்கான தெளிவு, இந்த தெளிவு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பிறை விவகாரத்தில் காணப்படும் சர்ச்சைகள், அதனுடைய அடிப்படை காரணங்களை தெளிவு பெறுவது என்பது இந்த மாநாட்டின் அடிப்படை நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறையை பற்றி கேள்வி கேட்பது என்பது இந்த காலம் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய காலத்திலும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் எப்படி பதிவிடுகிறான்? யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே நாயகமே, பிறையை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். அப்ப அந்த கேள்வி எங்கட காலம் மட்டுமல்ல, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலேயும் இதே கேள்வி இருந்தது. இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீர்ல இந்த ஆயத்துக்கு எப்படி விளக்கம் சொல்கிறாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஸஅலபத் இப்னு கனம் அல் அன்சாரியைன், அன்சாரிகளை சேர்ந்த ரெண்டு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா கோள்களும் முழுமையாக உதித்து முழுமையாகவே மறைந்து விடுகிறது, ஆனால் பிறை மாத்திரம் இளம் பிறையாக சிறிதாக அது காட்சியளித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து பௌர்ணமி நிலவாக மாறி அதற்கு பிறகு தேய்பிறையாகி மறைந்து விடுகிறதே யா ரசூலல்லாஹ், இதனுடைய அந்தரங்கம் எது? அல்லாஹ் ஏன் இதனை இவ்வாறு வைத்திருக்கிறான்? இந்த கேள்விக்கான பதிலதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் மிகவும் அழகாக யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி கேட்கிறார்களே, குல் ஹிய மவாகீது லின்னாஸ், மனிதர்கள் அவர்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கணிப்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறான ஏற்பாடு செய்திருக்கிறான் என்ற விடயத்தை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இந்த பிறை தலைப்பிறை விடயத்தில் சாட்சிகளும் அதன் தீர்ப்புகளும் எவ்வாறு அமைகிறது? ஹிலால் என்று கூறும் பொழுதே எல்லா முஸ்லிம்களும் ஆதரவோடு அன்போடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இளம் பிறை, அதற்கு ஹிலால் என்று ஏன் பெயர் சொல்லப்பட்டது? அரபு வரைவிலக்கணங்கள்ல அரபு அகராதிகள் இப்படி சொல்லுவார்கள், அஹல்ல சபியு, ஒரு குழந்தை கிடைச்சத்தோட வெளிப்படுத்தும் முதல் சத்தத்துக்கு பெயர் ஹிலால், அஹல்ல. அது மாதிரி தல்பியா முழக்கம், இதற்கும் அஹல்லல் ஹஜ், ஹாஜிகள் முழக்கம் இடுவார்கள். இத மாதிரி நோம்பு பொறைய கண்டுட்டா, ஷவ்வாலுடைய பொறைய கண்டுட்டா எல்லா மக்களும் சத்தமிட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சத்தத்தை உயர்த்துவதனால் இதற்கு ஹிலால் என்றே பெயர் சொல்லப்படுகிறது. இந்த தலைப்பிறை இதனை தீர்மானிக்கும் பணி என்பது சாதாரண ஒரு பணி அல்ல, மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பணி. உலக வரலாற்றில் எவ்வளவோ தீர்ப்புகளை நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ நீதிபதிகளை பார்க்கிறோம். பல தீர்ப்புகளும் நீதங்களையும் எடுத்து பார்த்தால் தனி நபரோட சம்பந்தப்பட்டது, தனி குடும்பத்தோட சம்பந்தப்பட்டது, தனி நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளாகவே அமையும். ஆனால் பிறை விவகாரத்தின் தீர்ப்பு என்பது ஒரே நேரத்தில் ஒரு நாட்டின் விவகாரமாக மாறிவிடும், ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாக மாறிவிடும். எனவே சாதாரண நீதிமன்றங்களில் வழங்கப்படும்
தனி நபர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பிறை விவகாரத்தின் தீர்ப்பு என்பது மிகவும் முக்கியமான தீர்ப்பாக அமையும். அல்லாஹ் குர்ஆனில் பிறையின் தீர்ப்பு எதை அடிப்படையாக வச்சு நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டும்? அல் குர்ஆன் எப்படி சொல்கிறது? வஅனிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் எதனை அருளினானோ அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். அல்லாஹ்வின் வேதம், அல்லாஹ்வின் வேதத்தை விளக்க வந்த அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ், அந்த ஹதீஸில் இருந்து பெறப்பட்ட இஜ்மா கியாஸ், இந்த 4 மூலாதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு இலங்கை வாழ் முஸ்லிம்களின் சட்டக்கலையாக பார்க்கப்படும் ஷாஃபிஈ மத்ஹபை வச்சுதான் பெரிய பள்ளி வாசலின் பிறை குழு செயல்பட்டு வருகிறது. இது கொழும்புல, இலங்கையில சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துக்கொண்டாலும் மின்ஹாஜு தாலிபீன் முஸ்லிம்களுடைய சட்ட விவகாரத்துக்கு ஷாஃபிஈ மத்ஹப் தான் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய பள்ளி வாசலும் அதனுடைய பிறை தீர்ப்பு என்று வரும் பொழுது ஷாஃபிஈ மத்ஹபை அடிப்படையாக வச்சு தீர்ப்பெடுக்கும். இந்த பிறை தீர்மானிக்கும் இந்த மாநாடு, இந்த குழு, இதனுடைய முக்கியத்துவம், இந்த குழு பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது அல் குர்ஆன் ஒரு நீதிபதியிடம் இருக்க வேண்டிய பண்புகளை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா தாவூது இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த் ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக். தாவூதே அலைஹிஸ்ஸலாம், மக்களுக்கு வழிநடத்தும் ஒரு தலைவராக உங்களை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம், ஹலீஃபாவாக ஆக்கி இருக்கிறோம். உண்மையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். வலா தத்தபிஇல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ்வின் ரசூல்மார்களுக்கே அல்லாஹ் இந்த கட்டளை விதிக்கிறாக இருந்தால் சாதாரண நீதிபதிகள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு இடம் இந்த பிறை தீர்மானிக்கும் சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபை எதிர்நோக்கும் மிக பெரும் சவால்கள் ஒன்று சமுதாய ரீதியான பிரச்சனை உண்டு, இனம் ஒன்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டிய பதில் என்று இனம் ஒன்று இருக்கும். புரைதத் இப்னுல் கஸீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீதிபதிகளை நீங்க 3 குரூப்பாக பிரிச்சு பார்க்கலாம். இந்த 3 பேர்ல சுவர்க்கம் செல்லக்கூடியது ஒருத்தர் தான், மற்ற 2 பேருமே நரகம் தான் போவாங்க. யார் சுவர்க்கம் போவாங்க? யார் சட்டத்தை சரியாக கற்று சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு சொன்னாரோ இவர் மட்டும்தான் சுவர்க்கம் செல்லக்கூடியவர். மற்ற 2 பேரும் சத்தியத்துக்கு முரணாக, ஹக்குக்கு முரணாக தீர்ப்பளித்தவர், அவரும் நரகத்தில் இருப்பார். சட்டம் தெரியாமல் தீர்ப்பளித்தவரும் நரகத்தில் இருப்பார். அப்ப இந்த சபைக்கு உள்வாங்கப்படக்கூடியவர்கள் இந்த துறையில் துறை சார்ந்த தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் அவதானிக்க வேண்டும். இலங்கை நாட்டில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலிம் எம்முடைய உஸ்தாதுனா அப்துல் ஸமத் இப்னு இப்ராஹிம் அல் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரை போன்ற ஒரு அறிவாளியை இலங்கை மண் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இன்னும் கண்டிருக்கார். கிட்டத்தட்ட 48 நூல்களை அவர்கள் எழுதியவர்கள். இல்முல் ஃபலக், வானியல் தொடர்பாக அபார ஆற்றல் பெற்றவர் அப்துல் ஸமத் உஸ்தாதுனா அவர்கள். அவர்களால் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்ட சிறந்த உலமாக்களை கொண்ட ஒரு சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரிய பள்ளி வாசலை பொறுத்தவரையில் அதனுடைய பயணத்தை நாங்க இன்னும் பாராட்டி பேசுவதாக இருந்தால், ஏன் நாங்க பாராட்டி பேசணும்? அதனுடைய தீர்ப்புகள் பிழைத்து விடக்கூடாது என்பதற்காக தனிய பெரிய பள்ளி வாசலின் பிறைக்குழு மட்டுமே சேர்ந்து இந்த நாட்டு பிரச்சனையா அணுகாம முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய கல்விமான்கள் அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு, அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு, பெரிய பள்ளி வாசலின் பிறைக்குழு ஜம்இய்யத்துல் உலமா உருவாக்கப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே செயல்படுகிறது. இப்ப ஜம்மியா இப்பதானே 1 நூற்றாண்டை கடந்து இருக்கிறது. இது பல நூற்றாண்டுகள் இலங்கை மக்கள் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு சபையாக, அதே போன்று நமது கண்ணியத்துக்குரிய சாலிஹின் சேர் அவர்கள்
காலநிலை அவதானத்தோடு தொடர்பு பட்ட அறிஞர்களே உள்வாக்கிக் கொண்டு, மேமன் சங்கம் என்ற ஹனஃபி மதுஹபுகளை சார்ந்தவர்களை உள்வாக்கிக் கொண்டு பல அறிவுபூர்வமான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது. இந்த இடத்துல எங்கட பிரதி டைரக்டர் அவர்கள் பேசிய அந்த வார்த்தையும், வெளியிலிருந்து விமர்சிக்கிறது வேற, உள்ளே நுழைந்து அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய பதில் வேறு. எனவே இந்த சபை மிகவும் தீர்ப்பு எப்படி சரியாக வர வேண்டும் என்பது அது அழகான ஒரு பாதையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சபையை யார் நியமித்தார்கள் என்று ஒரு கேள்வி வரும். ஏன்னா எங்கட ஃபிக்ஹ்ல பேசுவார்கள் ஒரு ஹலீஃபா தான் ஒரு காதியை நியமிக்கும், அல்லது ஹலீஃபாவுடைய பிரதிநிதி காதியை நியமிக்கும். ஆனா ஹலீஃபாவே இல்லாத சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுக்கென ஒரு ஹலீஃபாவை நியமித்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் ஃபிக்ஹுடைய சட்டங்கள் தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில பல நூற்றாண்டுகள் இலங்கை மக்களின் அங்கீகாரம் பெற்ற ஒரு சபையாக கொழும்பு பெரிய பள்ளி வாசல் பல தேர்ச்சி பெற்ற உலமாக்களை உள்வாங்கிக் கொண்டே அது பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வரக்கூடிய சாட்சிகள், இவர்களை நாங்கள் எப்படி அணுக போகிறோம்? இது முக்கியமான ஒரு பிரச்சனை. இது சம்பந்தமான பல தெளிவுகள் எங்களுக்கு தேவை. ஆரம்பத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு, நிறைய கேள்விகள் கேட்கணுமா. ஆனா கேள்விகளுக்கு முன்னால ஃபர்ஸ்டுக்கு இங்க நடைமுறைப்படுத்தும் சட்டங்கள் எப்படி, ஒரு சாட்சியை எப்படி நாங்க கையாளுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான சந்தேகங்களுக்கு விடையாக அதனுடைய தெளிவுகள் அமையலாம். இதில் சாட்சியம், இப்ப தீர்ப்பு கொடுப்பதும் ஃபர்து கிஃபாயா, தீர்ப்பு சொல்வதும் ஃபர்து கிஃபாயா, சாட்சியம் அளிப்பதும் ஃபர்து கிஃபாயா, ரெண்டும் ஃபர்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தக்துமு ஷஹாதா, நீங்க உங்களோட சாட்சிகளை மறைக்க வேண்டாம். வமன் யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, சாட்சியத்தை மறைப்பவன் பாவி என்பதாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இப்போ ஒரு சாட்சியை நாம் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சாட்சியம் தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, மாத ஆரம்பம் 2 விடயங்களை கொண்டுதான் இருக்கும். ஒரு மாதத்தின் ஆரம்பம் 2 விடயங்களை கொண்டுதான் இருக்கும். ஒன்று, அந்த மாதம் 30ஆக நிறைவடைந்தால் அடுத்த நாள் அடுத்த மாசம் பிறந்திடும். அதற்கு கொழும்பு பெரிய பள்ளி வாசல் அறிவிப்பு செய்ய வேண்டுமா என்று கேட்டால், அவர்களுடைய அறிவிப்பு இல்லாமலே 30 நாளுக்கு அடுத்து 31வது நாள் இல்லை. அது எல்லா மனிதர்களும் பொதுப்படையாகவே அந்த நாளை ஆரம்பிக்கலாம். ஆனா 29 பின்னேரம் 30 மாலை பிறை கண்டதாக சாட்சியம் அளிக்கப்பட்டு அதுவும் காதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாதம் ஆரம்பமாகிவிடும். அப்ப மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 முறை. ஒன்று, நீதமான சாட்சிகளுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனுடைய தீர்ப்பை இந்த காதி சபை ஏற்றுக்கொண்டு அறிவித்தால் மாதம் அனைவர்களுக்கும் துவங்கிவிடும். இல்லாட்டி 30ஆக பூரணமடைந்தாலும் மாதம் அடுத்த மாதம் ஆரம்பமாகிவிடும். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் தனி விதிவிலக்கான சிலர்கள் எங்களுக்கு பார்க்கலாம். பெரிய பள்ளிவாசல் உதாரணமா, அவங்க தீர்ப்பு கொடுக்காட்டியும் மாதத்தை ஆரம்பிக்கிற தனி நபர்கள் இருப்பாங்க. உதாரணமா, ஒரு பெண் பிறை கண்டுவிட்டால், ஒரு பெண் பிறை கண்டுட்டாள், இப்ப பெண்ணுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பின்னால் நாங்க பார்க்கலாம். ஆனா அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? பெண்ணுக்கு மாதம் முடிஞ்சிட்டது, அவள் கண்ட சாட்சியத்தை வைத்து அவள் தனி நபராக அவள் செயல்படலாம். அதே போன்று ஒரு சிறுவர் அல்லது ஒரு பாவி, இவருடைய சாட்சியம் மறுக்கப்பட்டது, ஆனால் அவர் கண்டது உண்மை, அந்த பார்வாத அவருக்கு மட்டும்தான். இது தனித்தனி நபர்களுக்கு விதிவிலக்கோட மாதங்கள் ஆரம்பிக்கும். பொதுப்படையாகவே 2 விடயங்களை கொண்டுதான் மாதத்தின் துவக்கம் எங்களுக்கு உருவாக்கப்படும். ஆனால் இதற்கு முன்னால பேசப்பட்ட பல விடயங்களிலும் எங்களுடைய பிறை தீர்மானம் வெற்று கண்களால் பிறையை, இளம் தலைப்பிறையை பார்த்துதான் நாம் ஆரம்பிப்போம் என்பதை உறுதியாக கூறிவிட்டார்கள். அப்ப இளம்பிறையை, தலைப்பிறையை வெற்று கண்களால் பார்க்கணும் என்பதனால்
நாங்க இங்க சர்வதேச பிறையை நாங்க எடுக்கல். இரண்டாவது அல் ஹிசாபுல் ஃபலகி, சர்வதேச கணிப்பீடுகள், கணக்கியல், இதையும் நாங்க எடுக்கல. கல்குலேஷன், இதையும் நாங்க எடுக்கல. மூணாவது நட்சத்திர கணக்கு அடிப்படை, நுஜூமுகளை வச்சு மாதங்கள் ஆரம்பிப்பாங்க. இதையும் பெரிய பள்ளி வாசல் நாங்க எங்களுடைய பிறை தீர்மானத்துக்கு உள்வாங்க மாட்டோம். எங்களுடைய தீர்மானம் எப்படி அமையும்? வெற்று கண்களால் பிறை கண்ட சாட்சியம் உள்நாட்டுக்குள் இருந்து வந்தால் மட்டுமே அதனை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உறுதியான ஒரு முடிவாக எடுத்திருக்கிறோம். ஒருவர் பிறை காணுகிறார். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு விளங்கணும், பிறை கண்ட நபரின் செய்தி என்பது, பிறை கண்டதாக சொல்லக்கூடிய அந்த தகவல், இது சாதாரண ஒரு செய்தியாக நீங்க பார்க்க வேண்டாம். குறிப்பாக ஊடக சகோதரர்கள் ஒரு செய்தி அல்ல, அவர் கண்டதோட அவருடைய வாட்ஸ்அப்ல அதை போட்டு எல்லா இடங்கள்லையும் அவர் விரும்பிய பகுதிகள் எல்லாம் பரப்புவதற்கு தனி நபரோட தொடர்பு பட்ட ஒரு செய்தி அல்ல. இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது, பிறை கண்ட நபரின் தகவல் என்கிறத நீங்க எப்படி பார்க்கவும். எங்களுக்கு தகவல் என்று போடும் பொழுது இமாம் கராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி பிரிப்பாங்க. ஒன்றிருக்குது சுத்தமாகவே தகவல் தான், சுத்தமாகவே அது ஒரு செய்தி தான். இன்னும் ஒன்று இருக்குது சுத்தமாகவே சாட்சியம் தான். ஆனால் பிறை விவகாரம் அப்படி அல்ல, சாட்சியத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை பாவிச்சாங்கண்டா, இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத், நசா இந்த ரெண்டு கிரந்தங்களையும் வரும். ஃபஇன் ஷஹித ஷாஹிதான். அப்ப பிறை கண்ட நபரின் அந்த தகவலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பேர் என்னது? சாட்சி. அப்ப ஹதீஸ் சாட்சி என்று சொல்லும் பொழுது சாட்சி யாரிடம் கொடுக்கணும், எப்படி முன்வைக்கப்பட வேண்டும். அப்ப நான் இந்த இடத்துல பிறை கண்டுட்டேன், உடனே அவர் பதிவு செய்யறது, பதிவு செஞ்சு எல்லா இடங்கள்லையும் பரப்புறது, இது சாட்சியம் அளிக்கிற இஸ்லாம் காட்டி தந்த முறை அல்ல. சாட்சியத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு சபை இருந்தால், காதி சபை இருந்தா அங்கதான் பேசி வைக்கணும். என்னன்னா நீங்க பரப்புறதுக்கு ஆங்காங்கே கிடைக்கும் இது தகவல் அல்ல, இது இஸ்லாத்தோட தொடர்பு பட்ட ஒரு சமுதாயத்தின் உடன் தொடர்பு பட்ட ஒரு செய்தி என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. பிறை கண்ட சாட்சி, இது எத்தனை பேர் சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோம்? பிறை கண்ட சாட்சி எத்தனை பேர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம்? பிறை கண்ட சாட்சியை பொறுத்த வரையில இஸ்லாம் தெளிவுபடுத்துது. இதுல 4 மதுஹபுகள்லையும் 3 மதுஹபுகள் ஒரே கருத்தில் இருக்குது. ரமதானை தவிர உள்ள எல்லா மாதங்களிலேயும் குறைஞ்சது 2 பேர் சாட்சியம் அளித்தாகும். ரமதானை தவிர உள்ள மாதங்களில் குறைஞ்சது 2 பேர் சாட்சி சொல்லி ஆகணும். ரமதானில் மாத்திரம் நம்பிக்கையான ஒருவர் சாட்சி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஹதீஸ் ரீதியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீசுகளில் மிக தெளிவாகவே பேசப்பட்டிருக்கிறது. எனது ஹதீசுகளையும் இந்த இடத்துல நான் முன்வச்சு கொண்டு போகல, நேரம் இடம் கொடுக்காது என்பதற்காக வேண்டி. ஆனா இது சஹீஹான அறிவிப்புகளில் ஹதீஸை வாசிக்கிறதாக இருந்தால் பல மனுத்தியாளங்கள் தேவைப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பலமான ஆதாரம் கூட்டிருக்கிறது. ரமதான்ல மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் இந்த சாட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ரமதான் அல்லாத மாதங்கள்ல குறைஞ்சது 2 பேர் சாட்சி வேணும். இப்ப நீங்க உண்ட யோசிக்கலாம், எங்களுக்கு ஷவ்வால்ட பெற காண்றோம். ஷவ்வால்ட பெற அதுதான் இலங்கையில சூடு பிடிக்கும். ஷவ்வால் பெற சூடு பிடிக்கும். இப்ப ஒரு ஊர்ல ஒருத்தர் பிறை கண்டுட்டார். எனக்கு தெரியும், கொஞ்ச நாளை முன்னுக்கால நிகம்பு பழவத்தோரையில் ஒரு பெண் பிறை கண்டுட்டார். அப்படி எங்க சரி ஒரு ஊர்ல ஒருத்தர் பிறை கண்டுட்டார். ஆனா அவரை தவிர இலங்கையில வேற யாரும் பிறை காணல. எங்களுக்கு இஸ்லாம் அனுமதி தரல அந்த ஒருவருடைய சாட்சியை வச்சு பெருநாள் ஆரம்பிக்கு. அப்ப தெரியும், ரமதான்ல மட்டும்தான் ஒருவருக்கு அனுமதி. ரமதான் அல்லாத மாதங்கள்ல 2 பேருக்கு தான் குறைஞ்சது இருக்கணும். அப்ப கண்ட ஒரு நபர், நான் கண்டேன், நான் தொழக்கூடியவன், பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவன், ஊர்ல எல்லாம் விசாரிச்சு பாருங்க, நம்பிக்கையானவன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டு யாருடைய சாட்சி? இது அறிவுபூர்வமான ஒரு கேள்வி அல்ல. அப்ப ஒரு நபருடைய சாட்சியத்தை வச்சு தீர்ப்பு செல்ல எங்களுக்கு அனுமதி இல்லை, இஸ்லாம் தரல். அப்ப சாட்சி சொன்னவர்
முறையாக எங்க சாட்சி வழங்கப்பட வேண்டுமோ அங்க சாட்சி கொடுத்தாதான் அது முறையாக அணுகப்படும். ரமதான் அல்லாத மாதங்கள்ல ஒத்தர சாட்சி வந்தாலும் அந்த சாட்சி சொன்னவர் எவ்வளவு நம்பிக்கையானவராக இருக்கட்டும், இருந்தாலும் அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஒரு சாட்சி எங்களிடம் சாட்சியம் அளிக்கும் பொழுது அந்த சாட்சியில என்னென்ன விஷயங்களை நாங்க பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் அந்த சாட்சியில நாங்க தெளிவு பெற வேண்டும். இந்த சாட்சியத்தில் ஒன்னாவது விஷயம், சாட்சி சொல்லக்கூடியவர் பிறை விவகாரத்தில் சாட்சி சொல்கிறார், முஸ்லிம்களோட தொடர்பு பட்ட விவகாரத்தில் சாட்சி சொல்கிறார், அவர் முஸ்லிமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும் வஅஷ்ஹிது ஸவை அத்லின் மின்கும். முஸ்லிம்களை பார்த்து சொல்றான், உங்கள் இருந்து நம் நீதமானவர்களை நீங்க சாட்சியம் அளிக்க சொல்லுங்கள், உங்கள் இருந்து முஸ்லிம்கள். எனவே முஸ்லிமாக இருத்தல் என்பது அடிப்படையான நிபந்தனை. இரண்டாவது, பருவ வயதை அடைந்தவராக இருக்கும். அல் குர்ஆன் சொல்கிறது மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்கள் என்று சொல்கிறது. அப்ப சிறுவர்களுடைய சாட்சியம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இலங்கை வரலாறு உங்களுக்கு தெரியும், பழைய ஆட்கள் இந்த இடத்துல தொடர்பு பட்டிருக்கிறீங்க. மட்டக்குழியிலிருந்து வந்த பிரச்சனை, மட்டக்குழியிலிருந்து வந்த பிரச்சனை, சின்ன ஒரு புள்ள, நான் நினைக்கிறேன் ஒரு 11 அல்லது 12 வயது சின்ன ஒரு வாலிபர், அவர் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் கண்டதாக இந்த இடத்துல வந்து பலர்கள், பல சர்ச்சைகள், இவ்வளவு குர்ஆன் ஊதுற புள்ள இவண்ட சாட்சியம் எங்களுக்கு இஸ்லாம் அனுமதி தரல். அல் குர்ஆன் சொல்கிறது மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய வயது வந்த ஆண்கள் என்று சொல்கிறது. சின்னவங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல ஏன் இப்படி சர்ச்சை? மார்க்க ரீதியான தெளிவு கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தவிர்ந்து கொண்டிருக்கும். அடுத்தது மூணாவது நிபந்தனை, புத்தியுள்ளவர்களாக இருக்கும். அது பொதுவா எல்லா இடத்திலும் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அறிவற்றவர்கள், பைத்தியக்காரர்கள், அதே போன்று முகஃபல் என்று அரபுல சொல்லுவார்கள், அவருடைய வார்த்தைகளில் அதிகமாக பிழையதான் அவர் பேசுவார், அவர் என்ன சொல்றது அவருக்கே விளங்காது. இது போன்ற ஆட்களோட சாட்சியத்தை வச்சு உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நாலாவது, சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும். ஐந்தாவது, ஆணாக இருக்கணும். ஆணாக இருக்கணும். இதுல ஆண் என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி இந்த இடத்துல வரக்கூடாது. இங்கேயும் ஆண் என்ற பிரச்சனையா? காதி சபையில தான் பெண்கள் எடுக்கிறான்னு வச்சு கொண்டால் சாட்சியம் சொல்லத்துக்கும் பெண்கள் எடுக்கிற இல்லையா? ஆண்டா இது எங்களுக்கு தெரியும். உலமாக்கள் உரிமைகள் ஹுகூக 2 பங்கா பிரிப்பாங்க. ஒன்று ஹுகூகுல்லாஹ், இன்னொன்று ஹுகூகுல் இபாத். அடியார்களோட தொடர்பு படக்கூடிய பிரச்சனைகள், அல்லாஹ்வுடைய சட்டத்தோட தொடர்பு படக்கூடிய பிரச்சனைகள். அல்லாஹ்வுடைய சட்டங்களுடன் தொடர்பு படக்கூடிய விவகாரங்களை 3 பகுதிகளாக பிரித்து அதுல ஒரு பகுதி தான் இந்த பிறை விவகாரம். இந்த பிறை விவகாரத்தில் இது ஹுகூகுல்லாஹ் என்பதனால் பெண்களின் சாட்சியம் எடுக்க முடியாது என்பதை உலமாக்கள் மிக தெளிவாக ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில் இருந்தே நடைமுறைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பெண் சாட்சியம் அளித்தாலும் அந்த சாட்சியத்தை வச்சு மாதத்தை ஆரம்பிக்க முடியாது. இதுவும் இலங்கை கடந்து வந்த பிரச்சனைகள் உண்டு. நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் மௌலவி எனக்கு முன்னால பேசினவர் நிகம்புக்கு போயிட்டு பலோத்துறையில அங்க போயிட்டு அந்த பெண்ணோட பேசி பெரும் பிரச்சனை. ஏன் இப்படி பிரச்சனை பெறணும்? ஒரு பெண், எங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லிமாக இருந்தா பிறை விவகாரத்தில் சட்டத்தோடு அவருக்கு அறிவு இருந்தால், இஸ்லாமிய சமுதாயம் அறிவூட்டல் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை தவிர்ந்திருக்கும். எனவே இது போன்ற சபைகள், இது போன்ற மாநாடுகள் பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கையோடு இதனை தொடர்கிறோம். ஆறாவது விஷயம், யார் சாட்சி சொல்கிறாரோ அவர் நீதமானவராக இருக்கும். சாட்சி சொல்றவர் நீதமானவராக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஒரு பாவி உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்தா நீங்க உடனே பாரம் எடுக்க முடியாது. எனவே நீதமானவர்களின் சாட்சியம். அப்ப நீதமானவர் என்ற எப்படி பார்க்கிறது? நாங்க நீதமானவர்கள் என்ற எப்படி பார்க்கிறது? அதில் ஒன்னாவது விஷயம், பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கணும். சிறிய ஒரு பாவமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடாது.
அப்ப தொழாத மனிதர்கள் தொழுறானே இல்லை, இவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் சாட்சி சொல்வதற்கு இஸ்லாம் சில விதிகளை முன்வைத்திருக்கிறது. அதே போன்று அவருடைய அகீதா சீரான அகீதாவை கொண்டதாக இருக்கும். வழிகட்ட சிந்தனையாளர்கள், குஃபர் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்டவர்கள், முர்த்தத் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய சாட்சியத்தை வைத்தும் எங்களுக்கு மாதத்தை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை இஸ்லாம் கொடுக்கல. நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும், பேணுதலான மனிதராக இருக்க. இந்த அவ்வளவு விஷயங்களும் இருந்தாதான் அவருடைய சாட்சியத்தை வச்சு எங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாம். அடுத்தது 7வது விஷயம், எங்களுக்கு முன்வைக்கப்படக்கூடிய சாட்சியத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இது மிகவும் நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட். என்னது? எதை சாட்சியமாக சொல்கிறாரோ அவர் அந்த சாட்சியத்தை உறுதியாக அவர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அரபுல சொல்லுவாங்க தபுத், பிறை கண்டவர் கண்டது பிறைதான் என்பதை உறுதிப்படுத்தும் ஆற்றல் அவரிடம் இருக்கும். அப்ப அவர் கண்டது பிறைதானா என்பதை உறுதி செய்யறதுக்கு இந்த காதி சபையிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்படும். ஏனென்றா ஒரு காலம் இந்த லைட் இல்லாத, மின்குவில்கள் இல்லாத ஒரு காலம், விமானங்கள் பறக்காத ஒரு காலம், சேட்டலைட்டுகள் இல்லாத ஒரு காலம், எல்லாம் தெளிவாக விளங்கும். ஆனா நாங்க வாழ்ற யுகம் அப்படி அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரக்கணக்கான பிளைட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது, சேட்டலைட்டுகள் மின்னிக் கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு யுகத்தில் கண்டது பிறைதானா என்பதை ஊர்ஜிதம் செய்வது இந்த சபையின் மிக பெரும் ஒரு பொறுப்பு. ஏனென்றா எங்களுக்கு சில அனுபவங்கள் இந்த சபையிலே பெரிய பள்ளிக்கு கிட்ட பிறை கண்டதாக இன்னைக்கு வந்து புறக்கண்டேன் என்று சொல்லி செல்லும். அதை எங்களுடைய உலமாக்கள் சென்று பார்த்தா அது புறையல்ல, ஹாபர்ல இருந்து வரக்கூடிய ஒரு லைட். அவர் புறையன்னு வந்து சொல்கிறார், புறையனே வடிவத்தில். அதனால இது தனி நபரோட வந்த பிரச்சனை அல்ல. அப்ப இப்படி துருவி ஆராயும் பொழுது இங்கேயும் ஒரு கேள்வி வரும். சரியான கேள்வி கூட, புறை எப்படி இருந்துச்சு, என்ன வடிவத்தில் இருந்துச்சு, வலதில் இருந்துச்சா, இடதில் இருந்துச்சா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணுமா? புற வந்தத்தோடு எடுக்கணும் தானே. இது உண்மையிலே சரியான நீதிபதிகளுக்குரிய பண்புகள் அல்ல. நீதம் சொல்லுவதற்கு முன், செலுத்துவதற்கு முன் யார் சாட்சி சொல்கிறாரோ அவர் சொல்லக்கூடிய சாட்சி சரியானதா என்பதை ஆராய்வது நீதிபதிகளின் பொறுப்பு என்பதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும். எனவே பெரிய பள்ளி வாசலுக்கு விடுக்கப்படும் விமர்சனங்கள்ல இதுவும் ஒன்றுதான். இமாமுனா ரூயானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பிறை கண்ட சாட்சி வந்தா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, பிறை சின்னதாக இருந்துச்சா, பெருசாக இருந்துச்சா, சூரியன் வலதில் இருந்துச்சா, சூரியன் இடத்தில் இருந்துச்சா, எவ்வளவு ஒசரத்தில் இருந்துச்சு. முந்தைய உலமாக்கள் முகமது பஜி ஹசரத்தை எல்லாம் கேட்பாங்க, நீங்க கண்ட போற மரத்துக்கு ஒசகையா, மரத்துக்கு கீழாலையா, நீ இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா உலமாக்களுக்கு தெரியும் இந்த போற அடிவானத்திலிருந்து எவ்வளவு ஒசந்தி இருக்கும், ஏன்னா இந்திய போற எவ்வளவு ஒசரம் என்றது அவங்களுக்கு தெரியும். சும்மா சரி நின்று கொண்டு இப்படி பார்த்தாலே எனக்கு புறவெல்ல விளங்கிச்சு. இன்னும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, இல்ல இந்த நான் மரத்துக்கு ஒசங்கால பார்த்தேன் அங்க விளங்கிச்சு. உலமாக்களுக்கு தெரியும் அந்த புற அவ்வளவு ஒசரத்துல ஈக்காது அன்றைக்கு. அப்ப அவர் வேறொன்றுதான் கண்டு இருக்கிறார். இது அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். எனவே இதையும் மிகவும் துல்லியமாக ஆராய்ந்துதான் தீர்ப்பு கொடுக்கப்படுது. அடுத்த விஷயம், யார் சரி ஒருத்தர் புற கண்டதாக சொன்னால் அந்த தீர்ப்பு காதி சபையிடம் வழங்குவது ஆக முக்கியம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலேயும் பிறை கண்ட பல தகவல்கள், சாட்சியங்கள் வரும். இந்த சாட்சியத்தை ஒன்னாவது உலமாக்கள் சொல்லுவாங்க, ஷஹாதா சாட்சியத்தின் வார்த்தையை நீங்க அவர்கிட்ட எடுத்துக்கோங்க. எப்படி அவர் சொல்லணும், அஷ்ஹது அன்னீ ரஅய்துல் ஹிலால், நான் தலைப்பிறையை கண்டதாக சாட்சியம் சொல்கிறேன். இப்படி சொல்லணும் அவருடைய வாயிலிருந்து. எங்களோட தீர்மானத்திலும் நாங்கள் அதை எழுதி இருக்கிறோம். சும்மா சரி இல்ல நாளைக்கு பெருநாள் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன், இந்த சாட்சியமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளைக்கு பெருநாள் என்று அவர்கிட்ட கேட்கல, நீங்க பிறையை கண்டீர்களா, இதுதான் சாட்சியம். இப்படி வார்த்தை முன்வைக்கப்படும். இரண்டாவது, சாட்சி சொல்லக்கூடியவர் காதி சபைக்கு முன்னால சாட்சியம் சொல்லப்பட வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலேயும் நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு ஆராபி சஹாபாக்களிடம் வந்து செல்றாங்க, நான் பேரை கண்டேன். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுக்கறாங்க, பிலால் நாளைக்கு பெருநாளுங்கிறத அறிவிங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது. இதை அடிப்படையாக வச்சு நீதிபதிகளிடம் சாட்சிகளை கொண்டு வருவது இது அடிப்படையான ஒரு நிபந்தனையாக பார்க்கப்படுகிறது. அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், இலங்கையில பல மாகாணங்கள் இப்ப ஹம்மந்தோட்டையில புறக்கண்ட செய்தி, இல்லாட்டி வேற கிண்ணியால புறக்கண்ட செய்தி, சாட்சி சபைக்கு தான் இங்க காதி சபைக்கு தான் வர வேண்டும் என்று இருந்தால் எப்படி நாங்க அவரை கூட்டிக் கொண்டு வரோம்? இது விவகாரத்தில் டெலிபோன் கால் மூலமா இவர்களோட சாட்சியம் எடுக்கலாமா என்பதை எங்களுடைய அப்துல் சமத் உஸ்தாதுனா மிகவும் தெளிவாக அவர்களுடைய பல நூல்களில் இது விவகாரத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள். ஷாஃபிஈ மத்ஹபிலையும் வசீலத்துர் ரஜா என்ற கிதாபிலையும் இது விவகாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. யார் உங்களோட தொலை தொடர்பில் ஈடுபடுறாரோ அவரை சரியான முறையில் உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியுமாக இருந்தால், அவருடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப பெரியபள்ளி வாசல் அதனுடைய பல கிளைகள் நாடளாவிய ரீதியில் இருக்குது. அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் அதிகாரிகள் பல ஊர்களையும் அவங்களும் சேர்ந்து இதற்கு உதவியாக இருக்கிறாங்க. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய உறுப்பினர்களும் உதவியாக இருக்கிறாங்க. யார் சரி பிற கண்டதாக தகவல் வந்தா, நீங்க உள்ளுக்கு போர்ட் ரூம் இருக்குது, இந்த போர்ட் ரூம்ல பார்க்கலும் 2 ஸ்கிரீன் இத மாதிரி ஸ்கிரீன் போடப்பட்டு இருக்குது. யார் சரி புறக்கண்டதாக சொன்னால் உடனே அங்கனுக்கு இருந்து லைவாக அவரை நாங்க என்ன செய்யறோம், அவரை ஆன்லைன்ல ஸ்கிரீன்ல எடுக்கிறோம். சில நேரம் இப்ப இந்த மாசத்துல கடைசியா நடந்த போற எங்களுக்கு தெரியும் 83 நிமிஷம் போற நாட்டுல எல்லா பகுதிகளையும் காணுவாங்க. இலகுவான போற கொழும்புல கூட தென்படும். இது போன்றதல்ல, மிகவும் கஷ்டமான நாள். இதுல சாட்சியம் வந்தா அதுல அவரை ஆன்லைன்ல எடுத்து வாட்ஸ்அப் கால் மூலமா அவரை நேரடியா நாங்க இங்கிருந்து பேசி அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்களால் இவருடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் அவருடைய சாட்சியம் அங்கே முன்வைக்கப்படும். அப்ப இவ்வளவு முக்கியமான பணிகள் இது முன்னெடுத்து கொண்டு போகுது. இரண்டாவது, நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், எவ்வளவு நம்பிக்கையானவராக இருந்தாலும் சில சமயம் அவருடைய பார்வையில் அவர் தவறிழைக்க வாய்ப்பிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, 100 வயது கடந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தோரையும் சேர்ந்து புறப்பாத்து கொண்டு இருக்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன ரஅய்துல் ஹிலால், இந்த எனக்கு புற விளங்குது என்று சொல்லி சொல்கிறார். பக்கத்துல இயாஸ் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நியமிக்கப்பட்ட இயாஸ், அரபுல பழமொழிய சொல்லுவாங்க அல்காமின் இயாஸ், அப்படி அறிவாளி. அவர் கிட்ட இருந்து பார்க்கிறார், யாருக்கும் புற விளங்குது இல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு புற கண்டதாக சொல்றார், சாதாரண ஒரு சஹாபி அல்ல. அதற்கு பிறகு பார்த்தா வயோதிபர், அவருடைய புருவத்தில் இருந்த வெள்ளை முடி கண்ணுக்கு முன்னால தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயாஸ் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்ணியால நலச்சி அதுக்கு பிறகு புருவத்தை சரியாக்கிட்டு இப்ப நீங்க பார்த்து சொல்லுங்க என்று சொல்லும். இப்ப எனக்கு விளங்குது இல்ல. அப்படி ஒரு சஹாபியுடைய தகவல். இந்த சப்ஜெக்டை இப்னு ஹல்லிகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில பதிவு செய்திருக்கிறார். வரக்கூடிய சாட்சியங்கள் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால், எல்லா சாட்சியங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா என்று கேட்டால் இல்ல. சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சாட்சி சொல்லதான் செய்வாங்க. ஆனா ஏற்றுக்கொள்றதா இல்லையாண்டத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் காதி சபைக்கு இருக்கும். அப்ப காதி சபைக்கு தெரியும் இவர் கண்டது புறைதானா. இதுக்கு சில தீர்மானங்களை நாங்க இந்த இடத்துல எங்களோட தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. இதுல சில சமயம் வரும், சூரியன் மறைறதுக்கு முன்னாலேயே பிற மறைஞ்சிடும். ஒரு நாளும் புறக்காண்டத்துக்கு வாய்ப்பே இருக்காது. அவர் புறக்கண்டதாக சொன்னால் நாங்க ஏற்றுக்கொண்டோம். ஒரு முஸ்லிம் நம்பிக்கையானவர் சாட்சி சொல்கிறார், சாட்சியத்தை எடுக்கணும்டா சத்தியத்துக்கு முரணான தீர்ப்பாக அமைஞ்சிடும். ஏன்னா அவர் கண்டது புறையல். குழந்தை கிடைக்கிறது முன்னுக்காலே புள்ளைய பார்த்துட்டு வந்தேன் யார் சார் சொன்னா எப்படி நாங்க நம்புறது?
சூரியன் மறையும் பொழுதே சில நேரம் சூரியனோட சேர்த்து சந்திரன் மறையும், ஒரு பொழுதும் சந்திரன் விளங்காது. இந்த கட்டங்கள்ல சாட்சியம் வந்தாலும் நாங்க இது கண்டது பொறை அல்ல. எனவே சாட்சியத்தை மறுக்கும் அதிகாரம் இந்த காதி சபைக்கு இருக்கிறது. இது அடிப்படையான ஒரு பகுதி தான். நவீன தொழில்நுட்பங்கள் இதை வச்சு ஹிசாப கணிப்பீடுகளை வச்சு சாட்சியத்தை மறுக்கலாமா என்று கேட்டால், ஃபிக்ஹுடைய நூல்களில் குறிப்பாக இந்த பிரச்சனையை மிகவும் துல்லியமாக பேசினவர் இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண ஒரு ஃபிக்ஹ் கலை வல்லுநர் மட்டுமல்ல, அவர் வானியல் இல்முல் ஃபலக்ல வானியல் துறையிலும் தேர்ச்சி பெற்றவர். அவருடைய காலத்திலே பல சந்தர்ப்பங்கள் பிறை தென்படாத சந்தர்ப்பங்கள் மக்கள் வந்து சாட்சியம் சொல்றாங்க. அவர் தொகுக்க ஆரம்பிச்சார். உங்களோட சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி என்று தொகுத்து வானியல் தரவுகள் மிகவும் வெற்று கண்களால் பார்க்க முடியும் என்ற உறுதியான தரவுகள் அடிப்படையாக வச்சு பார்க்க முடியாது என்று வானியல் தீர்மானித்தால், நம்பிக்கையான வானியல் அறிஞர்கள் தீர்மானித்தால், அந்த நாளில் வரக்கூடிய சாட்சியம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பல அமர்வுகள், இதுல அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுக்கும் பெரிய பள்ளி சபை வாசலுடைய பிறைக்குழு உலமாக்களுக்கும் பல கட்டங்களா பல வருடங்களாக கலந்துரையாடல் பேத்துக்கொண்டே இருந்துச்சு. சிலர்களோட வாதம் முன் இருந்துச்சு, இல்ல தீர்ப்பு வந்தாலே எடுக்கும், ஒன்றும் பார்க்கல, வானியல் ஒன்றும் தேவையில்லை, எவ்வளவு நவீன யுகத்தில் வளர்ந்த காலமாக இருந்தாலும் ஒரு கருத்தும் தேவையில்ல, வந்தா எடுக்கும். அப்ப எங்கட சைட்ல பல உலமாக்கள் இல்ல, தீர்ப்பு என்பது யதார்த்தத்துக்கு முரண்பட முடியாது, இல்லாத குறைய கண்டதாக சொன்னாலும் எடுக்கிறண்டா அது சத்தியத்துக்கு முரணான தீர்ப்பாக அமையும். எனவே தீர்ப்பு சத்தியத்தின் படிதான் கொடுக்கப்பட வேண்டும் என்பத பல சந்தர்ப்பங்கள்ல இருந்து 2006ஆம் ஆண்டு அவங்களும் உடன்பட்டு அந்த தீர்ப்பு இன்னும் விரிவாக ஆராயப்பட்டு 2021 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதையும் நாங்க தீர்மானமாக வச்சுதான் எங்களுடைய பயணங்கள் முன்னெடுக்க போகிறது. நேரம் சுருக்கி கொண்டு போகுது. அடுத்தது இறுதியாக 2 விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த பெரிய பொறை சின்ன பொறை, இதுவும் நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனை. பெரிய பொறை சின்ன பொறை, பொறை பெருசாக இருந்தா வாயில வார ஃபர்ஸ்ட் வார்த்தை அதான் முடிஞ்சதோட இன்ஷா அல்லாஹ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிறையிட பெரிய பிற சின்ன பிற உலமாக்களோட தீர்ப்பு புற பெருசா இருக்கிறதும் சின்னதாக வருவதும் காரணம் என்னாண்டா, அல்லாஹு தஆலா இந்த சந்திரன் பூமியையும் சுத்தி கொண்டு பூமியும் சூரியனை சுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்குது. சில காலங்களில் பூமிக்கு நெருக்கமாக சந்திரன் வரும், சில காலங்கள்ல பூமியை விட்டு மிச்சம் தொலை தூரவல போயிற்றும். பூமியை விட்டும் கூடுதலாக விலகி செல்லும் காலத்துல விளங்குற புற சின்னதாக விளங்கும், பூமிக்கு நெருக்கத்துல வந்த புற பெருசாக விளங்கும். இதானே யதார்த்தம். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்திலேயும் பத்துனு நஹ்லா என்ற இடத்துல புறத்தென்படுது. சில ஆட்கள் பேசுறாங்க ஹுவ இப்னு சலாஸ், ஹுவ இப்னு சலாஸ், இது மூணாவது புற. இன்னும் சில சொல்றாங்க இல்ல இல்ல இது இப்னு லைலத்தீன், இரண்டாவது நாளுடைய புறன்னு பேசுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா உங்களுடைய பார்வைக்கு அதை இலகுவாக தென்பட வைத்திருக்கிறானே தவிர எப்ப பிறைய முதல் காணுகிறீர்களோ அதுதான் உங்களின் முதல் பிற. அது பெருசு சின்னதல்ல. அது பிறை கண்ணுக்கு பெரிதாக தென்படுவதும் சின்னதாக தென்படுவதும் அதனுடைய ஓட்டத்தை வச்சு என்பதை ஹதீஸும் தெளிவுபடுத்துது, மார்க்க சட்டங்களும் தெளிவுபடுத்து. சரி, இவ்வளவு சிரமப்பட்டும் தீர்ப்புகள்ல பிழைச்சிட்டால், தீர்ப்புகள்ல பிழை வந்துட்டால் என்ன செய்யறது? இப்ப யார் பதில் சொல்றது? அப்படி ஒரு பிரச்சனை வருமே. என்னடா செட் பண்ணியே என்ன செய்யலாம்? பொய் சாட்சியம் சொல்லலாம். செல்லுமாறு கேட்ட உண்மைதான். என்னடா அல்லாஹ் உதவியால கொஞ்ச நாளாக என்ன செய்து அதிகமான பிரச்சனைகள். எங்க சரி ஒருத்தர் இருந்து கோல் ஒன்று எடுக்கிறது. இன்னைக்கு நான் புற கண்டேன், அவருக்கு கிட்ட இன்னும் ஒரு கூட்டாளியை வச்சுக்கொள்றது. நாளைக்கு பெருநாள் எடுக்கணும்டா கிட்ட ஒரு கூட்டாளியை வச்சு கொண்டு நான் புற கண்டேன். இப்ப என்ன செய்யணும்? எங்களுக்கு என்ற பேர் இது இவர்ட பேர் இது என்று சொல்லி சாட்சி சொல்கிறது. இந்த பிரச்சனையை முடிக்கணுமா இருந்தா இதற்கு என்ன செய்யணும்? நாங்க யோசிச்சோம், நாடளாவிய ரீதியில் பிறை தென்படும் பகுதிகளில் குழுக்களை உருவாக்கி அங்க பயிற்றுவிக்கப்பட்ட எம்முடைய உலமாக்கள், அதே போன்று ஊர் மக்கள், நிர்வாகிகள் சேர்ந்து எல்லா இடங்களையும் முன்கூட்டியே நாங்க அந்த இடத்துல வச்சிடுவோம். இப்ப நீங்க புற சபைக்கு வந்து அவங்களுக்கு விளங்கும், இந்த போர்ட் ரூம்ல இங்க வரக்கூடியவங்க சுமாராக 5 மணிக்கே வந்துடுவாங்க. எங்கட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா பிறை பார்க்கக்கூடியவங்களும் அதில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசமும் தேய்பிறையிலிருந்து நாங்க ஆரம்பிப்போம். இந்த தேய்பிறை கடைசியாக எப்ப இது மறைய போகுது அதையும் நீங்க பார்த்து எங்களுக்கு போட்டோ போடும். அதே போன்று தலைப்பிறையும் போடணும். இப்படி எல்லா அப்டேட்டும் கொடுத்து கொண்டிருப்போம். 5 மணிக்கு இங்கனைக்கு வந்தா எல்லா ஊர்கள் இருக்கிறவங்களும் அந்தந்த இடத்துக்கு அனுப்பி உங்களோட ஊருடைய இப்ப காலநிலை உடனே போட்டோ போடுங்க. புறக்கண்ட புறவல்ல, முன்னுக்கால ஒரு அவர்களுக்கு முன்னுக்கால இருந்தே நாடளாவிய ரீதியில் எல்லா பகுதிகளிலையும் எங்களோட உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்களா, அவங்க அந்த ஊருடைய கிளைமேட் எப்படி இருக்கிறது, காலநிலை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் சரிப்படுத்திட்டு தான் அடுத்தது புற பார்க்கறதுக்கு ரெடி ஆகும். வெறுமனை இங்கனைக்கு வந்து 2 போனை மட்டும் வச்சு கொண்டுட்டு யார் சரி கோல் வருமா என்று பார்க்கிற நிலை அல்ல. அதற்கு முழு ஆயத்தமும் செய்யப்படுகிறது. இப்ப இப்படி ஒரு செட்டப்பை நாங்க செஞ்சதுக்கு பிறகு புத்தளத்துல 3 பொடியமா 3 பேரும் சேர்ந்து உடனே அன்னைக்கு இருந்து கோல், நாளைக்கு நாங்க புற கண்டுட்டோம் என்று சொல்லி கோல் பண்றாங்க. எங்கிருந்து கண்டீங்க? புத்தளம் கடற்கரையில காண்றோம். அல்லாஹ்வுடைய உதவியால புத்தள கடற்கரையில எங்கட பெரிய பள்ளி வாசலின் பிறைக்குழு உலமாக்களும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய உலமாக்கள் கிட்டத்தட்ட 30 பேர் புற பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு. அப்ப மகன் நீங்க கொஞ்சம் நில்லுங்கன்ட்டு உடனே அவருடைய நம்பரை கொடுத்து செட் பண்ணி விட்டா ஆள் ஒருத்தர் இல்ல புற மாதிரி விளங்குச்சு, இன்னும் ஒருத்தர் நான் புற காணல, இவன் தான் கண்டு சொல்லி 3 பேரும் இல்லை. அப்ப இது பயங்கரமான ஒரு நிலைமை. அப்ப நாங்க திட்டம் போட்டு போற எடுக்கிறது எல்லாம் இது நாட்டு பிரச்சனைகள். எங்கட நாட்டுல இப்படி வருமானதல்ல வந்து இருக்குது. இதனால தான் இவ்வளவு கவனமாக இந்த விஷயங்கள்ல நாங்க முன்னெடுத்து கொண்டு போறோம். எனவே கொழும்பு பெரிய பள்ளி வாசல் பல நூற்றாண்டுகளாக இந்த சேவைகளை முன்னெடுக்கிறோம். ஆனாலும் இது சம்பந்தமான தகவல்கள், தெளிவூட்டல்கள் நாடளாவிய ரீதியில் பரப்பப்படும். மக்கள் தெளிவூட்டல் வழங்கப்பட்டால்
அவர்களுக்கு அறிவு போதிக்கப்பட்டால் நிச்சயமா இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லாமல் போகும். மக்கள் அறிவுள்ள சமுதாயத்துடன் எங்களுக்கு பயணிக்கிறது இலகுவாக மாறிவிடும் என்ற வகையில் அதிகமாக இன்றைக்கு சமூகம் அளித்தவர்கள் பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் வந்திருக்கிறீர்கள். அதே போன்று பல ஊடக சகோதரர்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கிறீர்கள். உண்மையான தகவல்களை நாட்டுக்கே கொண்டு போய் சேர்த்து இன்னும் இந்த பிறை பார்க்கும் விவகாரத்தை நாங்க இதை வலுவூட்டி நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, இது உண்மையிலே இந்த தீர்ப்பு என்பது மிகவும் துல்லியமான அறிவுபூர்வமான ஆராய்ச்சியுடன் தான் இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்ற தகவலை நாங்க இன்ஷா அல்லாஹ் முன்னெடுத்தா இந்த ரமதான் அதனுடைய பிரதிபலன் எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். மிகவும் பிரச்சனை இல்லாத ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை இந்த பிறை விவகாரத்தில் மட்டுமல்ல எல்லா விவகாரங்களையும் முன்னெடுத்து செல்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை உங்கள் மத்தியிலே தலைப்புரை தீர்மானிப்பதில் சாட்சியத்தின் வகிபாகம் என்ற தலைப்பினை உரையாற்றியவர் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் துறைக்குழுவினுடைய உறுப்பினரும் தெஹ்வலை அல் மஹ்மூதியா அரபு கலாசாலையினுடைய அதிபருமான அல் உஸ்தாத் அல் ஆலிம் CIM அஸ்மீர் அல் ஹசனி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுகையை தொடர்ந்து மீண்டும் இங்கே நிகழ்வுகள் ஆரம்பமாகும். லுஹர் தொழுகை இங்கே கீழே இடம்பெறும். எனவே முழு செய்து கொண்டு வந்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.